மாறும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூம் வழியாக இணைந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆமென் இணைந்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு தேவன் நல்ல பலனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து, என்ன நோக்கத்தோடு கூட இந்த ஜெபம் ஏற்படுத்தப்பட்டதோ, இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ, தேவன் இதை அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குளோபல் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரிக்காக அதனுடைய பொறுப்பாயிருந்து செய்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இதில் கூடியிருக்கிற யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் அமர்ந்திருந்தே நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற, நினைவுபடுத்துகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த நாளில நம்மை பார்த்து சொல்லுகிறா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம அமர்ந்திருக்க வேண்டும். Be still and know that I am your God. நீங்க அமைதியா இருங்க. கொஞ்சம் பாருங்க, சில நேரத்துல வீட்டுல குழந்தைங்க ரொம்ப நம்மளை ஏதாவது தகப்பன் தாய்மார்களை ஏதாவது ஒண்ணு கேட்டு நம்மளை தொந்தரவு செய்யும் போது நம்ம என்ன தெரியுங்களா சொல்லுவான், கொஞ்ச நேரம் சும்மா அமைதியா இரு, ஆமீன், அப்புறம் அதை வாங்கித்தர அல்லது அதை அப்புறம் செய்யற அப்படின்னு சொல்லி நம்ம வீடுகளில அப்படி சொல்வது வழக்கம். இந்த டேர்மு கூட இந்த இந்த சங்கீதம் 46:10 கூட அப்படிதான் சொல்லுகிறது. ஏன் நான் அமர்ந்திருக்கணும்? கர்த்தர் சொல்றாரு, அமர்ந்திருக்கிறதுனுடைய காரியம் என்னன்னா, மேல 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னா, பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கையை பாருங்க. பால் கடிப்புகளை, அத டெரிபிள் திங்ஸ பூமியில நடப்பிக்கிற தேவனுடைய செயல்களை பாருங்கப்பா. ஆகினால நீங்க அமர்ந்துருங்க. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஆச்சரியமான கர்த்தருடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமா? அமர்ந்திருங்கள். 2வது, நான் ஏன் அமர்ந்திருக்கணும்? 9வது வசனம் சொல்லுகிறது, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை அக்கினியின் நெருப்பினால் அவர் சுட்டி. ஏன் பாஸ்டர், ஏன் நான் அமர்ந்திருக்கணும்? ஏன் தேவனுடைய பிள்ளைகளை நான் அமர்ந்திருக்கணும் சொன்னா, அவர் பூமியில் பாழ்கடிப்புகளை நடப்புகிறார். The one who doing terrible things in the earth. அவர் பாழ்கடிப்புகளை நடத்துகிற கர்த்தருடைய செய்கைகளை பாருங்கள். 2வது, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறவர், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறவர். இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், என் வாழ்க்கையில இருக்கிறதான காரியங்கள் மிகவும் கொடூரமாய் எழும்பிக் கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை கவிழ்த்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு நேராக நம்முடைய ஜீவியங்கள் கடந்து போலாம். நாம கூட சொல்லலாம், இதுக்கு மேல எப்படி எங்கனால அமைதியா இருக்க முடியும்? இதுக்கு மேல எப்படி நாங்க சும்மா இருக்க முடியும்? ஆண்டவர் எங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒரு அவசர நிலை இருக்கலாம். ஒரு ஆபத்தான சூழ்நிலையின் வழியாக நாம் போய் கொண்டிருக்கலாம். ஆனா அதன் மத்தியிலும் be still, அமைதியா இருமா, அமைதியா இரு சகோதரனே, அமைதியா இரு தேவ பிள்ளையே. நான் யாருன்னா, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவன். நான் தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளணுமா?
பி ஸ்டில், அமைதியா இருக்கும் கொஞ்ச நேரம். கர்த்தர் இன்னைக்கு அநேக ஜெபங்களுக்கு பதிலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அநேக போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னும் எத்தனை நாள் நான் அமர்ந்து இருக்க முடியும்? எத்தனை காலங்கள் இந்த காரியங்களுக்கு அமர்ந்திருக்க முடியும்? நெடுநாளாய் காத்திருப்புதல் இருதயத்தை இளைக்க பண்ணும் அல்லவா? விரும்பினது வரும்போது தானே ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமென். அமர்ந்திருக்கிற சூழ்நிலை என்கிட்ட இல்ல பாஸ்டர். என் வாழ்க்கை மிகவும் போராட்டங்கள் வழியாக, ஆமென், மிகவும் ஆமென் ஆமென் பிரச்சனைகள் ஊடாக, ஆமென், இனி நடக்கும் என்கிற நம்பிக்கையே இல்லை. இனி என் வாழ்க்கையை துளிர்க்கும் என்ற ஒரு ஆசீர்வாதமே இல்லை. எந்த ஒரு நம்பிக்கை இல்லை. எல்லாவற்றும் I have lost all my hopes because of my situation. என் வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த சூழ்நிலையின் மத்தியில இனியும் ஒரு அற்புதம் நடக்குங்கிற, இனியும் ஒரு காரியம் நடப்புங்கிற எந்த ஹோப்புமே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையின் வழியாக நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் தேவ பிள்ளையே. அதன் மத்தியில நான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீ அமர்ந்திரு தேவ பிள்ளை. இதுவரைக்கும் நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள். அமர்ந்திருந்த பொழுது எவ்வளவோ ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் என் அன்பு தேவ பிள்ளையை உங்க வாழ்க்கையில அளவில்லாமல் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களவா? இனியும் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அமர்ந்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருங்கள். தேவனுடைய செய்கைகளை இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில காண்பதற்காக அவர் உங்கள் வாழ்க்கையில உயர்ந்திருக்க போகிறார். உங்க வாழ்க்கையில அவர் எழுந்தருள போகிறார். ஆமென். அநேக நேரத்துல நாம் அமர்ந்திருக்க தவறி விடுகிறதுனால, அமைதியாய் இருப்பதை தவறி விடுகிறதுனால அநேக எதிர் விளைவுகளையும் the negative thingsையும் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம். அதான் ஒரு அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கலையா. சாப்பாடு ஆகிற வரைக்கும் ஆமென் பொறுமையோடு காத்திருந்தோம். ஆனா அதை கொஞ்சம் ஆறுனா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா அதை ஆறுறதுக்கு விடுறது அதுக்குள்ள ஒரு அவசரம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இங்கே கூட தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், அவர் பால் கழிப்புகளை நடத்துகிறவர். கர்த்தருடைய செய்கை இன்றைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். உங்கள் வாழ்க்கை யுத்தம் சண்டை போராட்டம் திருமண திசையெல்லாம் திருமண பக்கமெல்லாம் எல்லாவற்றிலும் ஒரு கொந்தளிப்பை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்தா சொல்றார், அமர்ந்திருமா என் சமூகத்துல. Be still. அமைதியா என் சமூகத்துல. நீ முறுமுறுக்க வேண்டாம். நீ பிதற்றி ஒன்றும் பேச வேண்டாம். அல்லது உன்னுடைய சுயத்துல மாம்சத்துல இந்த காரியத்தை நாம வெற்றியாய் முடிவதற்கு, உன் குடும்பத்திற்காக, உன் எதிர்காலத்துக்காக, உன் வேலையின் காரியங்களுக்காக, அல்ல நீ எதிர்பார்த்துக்கிற நன்மைகளுக்காக எதையாகிலும் செய்து அதை வாய்க்கு செய்தலான்னு சொல்லி நீ அதை உன் சுய பலத்தினாலே செய்ய நீ முயற்சிக்காதே. கர்த்தர் சொல்றா, நீ என் சமூகத்துல அமர்ந்துரு. நான் ஏற்ற காலத்துல அதை நான் அழகாய் நேர்த்தியாய் அற்புதமாய் நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை அவர் ஒடிக்கிற தேவனா இருக்கு. மறுபடியும் இதை இடத்துக்கு நான் வரப்போகிறேன். நான் இன்னும் ஏன் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை வேதம் சில வசனங்களோடாக நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 93ஆம் சங்கீதம் 3-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 93 3வது வசனமும் 4வது வசனமும் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். வாசிப்போமா? நான் ஏன் அமர்ந்திருக்க வேண்டும்? கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே, நதிகள் எழும்பின. நதிகள், தண்ணீர்கள் சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்குது. இங்கே 3 காரியம் இங்கே பதிவிடுகிறான் சங்கீதக்காரன். நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. இப்படிதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எழும்பும், அடுத்து பாத்தீங்கன்னா இரைச்சலிட்டு எழும்பும், சமாதானம் போயிடும், நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், எதுவுமே இருக்காது. அப்படி எழும்பும் பிரச்சனைகள், போராட்டங்கள் சில நேரத்துல. 3வது, நதிகள் அலை திரண்டு. அப்படின்னா ஒரு பிரச்சனை ஒன்னொன்னா வரும். சில நேரத்துல ஒண்ணு போனா ஒண்ணு வரும்.
இன்னும் சில நேரத்துல எல்லா பிரச்சனையும் சேர்ந்து ஒண்ணு போல வரும். சங்கீதம் 93:3 சொல்லுகிறது, நதிகள் அலை திரண்டு எழும்பின. நம்முடைய வாழ்க்கையில கூட, உங்க வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில கூட அலை திரண்டு எழும்புகிற சில சூழ்நிலைகள் வழியா நம்ம போகும். நம்முடைய வாழ்க்கை கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. நாங்கள் கீழே விழுந்தாலும் மனமுறிவு அடைவதில்லை. ஏனென்றால் நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம், அவருக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. ஒரு பிரச்சனை வந்தாவே எங்களால சமாளிக்க முடியாது, அதை எதிர்கொள்ள முடியாது. ஒரே பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் ஒன்று போல வந்து எங்க வாழ்க்கையை தாக்குச்சுன்னா நாங்க எப்படி எந்திரிக்க முடியும்? எங்க வாழ்க்கையில எப்படி எங்கள் காரியங்களை எழும்பி முன்னேறி செல்ல முடியும்? அவ்வளவு சூழ்நிலையின் வழியா சில நேரத்துல நாம் சந்திக்க நேரிடும் தேவஜனமே. இதன் மத்தியில தான் கர்த்தர் சொல்ற, கீழே 4வது வசனம் பார்ப்பீல் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் ஆமாம்மா, உன் வாழ்க்கையில எழும்பிக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் உண்மைதான். எழும்புகிறது, இரைச்சலிட்டு எழும்புகிறது, அலை திரண்டு எழும்புவது உண்மைதான். ஆனா ஒன்றை மறந்து விடாதீர்கள், அதில் நடுவே திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் உன் வாழ்க்கை கவிழ்த்து போடக்கூடிய சில போராட்டங்கள் நடுவுல கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்குதா? The Lord is most high God. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவர் உயர்ந்த தேவனாய் இருக்கிறார். எதன் மத்தியில் அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார்? நிச்சயமாமையா நதிகள் மத்தியில, திரளான தண்ணீர்கள் இரைச்சல் மத்தியில, கொடூரமான சூழ்நிலைகள் வரும்போது, மதிலை மோதி அடிக்கையில் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் தஞ்சமுமாய் இருக்கிற தேவன் சொல்லுகிறார், நான் உயர்ந்திருக்கிறேன் மகனே. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் போது, இந்த தண்ணீர்களுடைய திரளான தண்ணீர்களுடைய இரைச்சல் மத்தியில கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னார், உயர்ந்திருக்கிறவராய் மாத்திரமல்ல, அவர் நம்மளுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். 25:4 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஏசாயா 25:4 வசனத்தை வாசிக்க கேட்போம். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற கொடூரமானவர்களுடைய சீறல்கள், ஒரு காரியத்தை நம்மால செயல்பட முடியாமல போகுது. கொடூரமானவருடைய சீறல்கள் சில நேரத்துல அது எப்படி வருகிறதா? மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்து போல இருக்குது. உங்க வாழ்க்கைய வந்து கவிழ்த்து கொடுக்கிற சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையை கீழே தள்ளி விடுகிற சூழ்நிலைகள், நாம் அதுல அமர்ந்து போகிற சூழ்நிலைகள் வருகிறது. மதிலை மோதி அடிக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். என் ஆண்டவர் தண்ணீர்களின் திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் அவர் உன்னதத்தில் வல்லமையுள்ளவர் மாத்திரமல்ல தேவ பிள்ளையே. நான் ஏன் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார், அவர் பெருவெள்ளத்து போல மதிலை மோதி அடிக்கும் போது அவர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற, நான் சொன்னேன் அல்லவா, எல்லா பிரச்சனைகளும் ஒண்ணு போல வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கவிழ்த்து போடுகிற சூழ்நிலை வந்தாலும் எங்கள் ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னார், அவர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனும் அடைக்கலமும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் விண் நிழலுமாய் இருக்கிற. ஆகையினால தான் சொல்றேன், என் சமூகத்துல நீ அமர்ந்துரு. வாழ்க்கையில எவ்வளவு கொடூரவர்களின் சீரல்கள் தண்ணியை போல பெரு வெள்ளத்து போல வந்து உங்க வாழ்க்கை கவிழ்த்துற சூழலை வந்தாலும் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆண்டவரே, தண்ணி வந்துருச்சு, எல்லா திசையிலும் வந்து எங்களை வாடிக்கொண்டு போகிறது, பிரச்சனைகள் போராட்டங்களும் எல்லா திசையிலும் வந்து எங்க வாழ்க்கை கவிழ்த்து போட போகிறது என்று சொல்லி நாம் இங்கே முறையிட்டு கூக்குரலிட்டு கதறி கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றேன், அமர்ந்திருப்பா, அமைதியா இருப்பா, அமைதியா இரு. எனக்கு தெரியும், நான் அதன் மத்தியில எல்லாம் நான் உன்னதத்தில் வல்லமையுள்ளவரா இருக்கிறேன். இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய அவசரங்களை கர்த்தர் பார்க்கிறார்.
உன்னுடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ நெருக்கப்படுகிற அந்த நெருக்குதலை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, எனக்கு ஒரு ஜெயம் இல்லையா, எனக்கு ஒரு இதுல இருந்து ஒரு மாற்றம் வராதா என்று சொல்லி பல விதங்களில் பல நாட்களாய் புலம்பிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு அடைக்கலமா இருக்கேன்ப்பா, உன்னை தப்புவிக்கிற கண்மலையா இருக்கிறேன், உனக்கு விண் நிழலா இருக்கிறேன், உனக்கு பாதுகாப்பு மரணா இருக்கிறேன். நீ ஏன் என் சமூகத்தில் நீ அமர்ந்து இருக்க கூடாது? ஏன் என் சமூகத்தில் இன்னும் நீ காத்திருக்க கூடாது? இந்த காரியத்துல நீ விரும்புகிற மாதிரி செய்யறதை காட்டிலும் நான் அழகா நேர்த்தியா செய்யறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கேம்மா, ஆயத்தமா இருக்கேன் சகோதரனே சகோதரியே. ஆமே, உன்னுடைய அவசரம் இல்ல, நான் என்னுடைய நேரத்துல நான் அழகா நான் செய்து முடிப்பேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சிலரோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியும், வாழ்க்கையில 4 திசைகளிலும் எல்லா புறத்திலும் வந்து உன் வாழ்க்கையை கவிழ்த்து போட்டு உன்னோட வாழ்க்கையை நாசப்படுத்துகிற சூழ்நிலை எழும்பிக் கொண்டிருக்கிறது. அதன் மத்தியிலும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நீ அமர்ந்திரு. நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொள். நானே தேவன் என்பதை அறிந்து கொள். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. ரீபானா ஷக்கா தலபா. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சிலரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தினமா ஷக்கா தலபோ ரீகானா துரா ஷெனாத்துரா லபுயா கதுனா ரபோலோ ஷெகௌதா லிமானா துனானா கஷாதி அகனமி ஆக்கதனா ரகதியா ஷகத்யாந்தனரா. படுக்கையில கண்ணீரோடு உங்கள் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிற தேவஜனமே, திரளான தண்ணீரின் இறைச்சலை பார்க்கிலும், நான் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் நான் உன்னதத்தில் வல்லமை உள்ளவரா இருக்கிறேன். மகளே, உன்னுடைய காரியங்கள் எனக்கு தெரியும். உன்னுடைய கண்ணீரை நான் துருத்தியில பிடிச்சு வச்சிருக்கிறேன். உன் அலைச்சல்கள் நான் எண்ணி இருக்கிறேன். யாருக்குமே தெரியாது நீ சொல்லாத, யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லாத. என் கூட இருக்கிறவங்களுக்கு, என்னோடு பயணிக்கிறவங்களுக்கு என் வேதனை, என் புலம்பல், என் கஷ்டம், என் கடினம், என்னுடைய ஹல்லேலூயா ஒவ்வொரு காரியமும் யாருக்கு தெரியாது. கர்த்தர் சொல்றேன், நான் எனக்கு தெரியும். நான் அவைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். மகளே, நிச்சயமா நான் உனக்கு உதவி செய்வேன். என் கரம் இன்னைக்கு உனக்கு நேராக வருகிறது. என் கரம் இன்னைக்கு உனக்கு நேராக வருகிறது. உன்னை தூக்கி எடுக்க நான் போதுமானவராய் இருக்கிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீ தகர்ந்து போகிறவன் அல்ல, நீ தகர்ந்து போகிறவள் அல்ல, நீ தகர்க்க பிறந்தவள். ஹல்லேலூயா. நீங்களும் நான் தகர்ந்தவர்கள் அல்ல. சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டத்தை கண்டு தகர்ந்து போகிறவர்கள் அல்ல. பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தகர்ப்பதற்காக கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு, யாக்கோப்பு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். இதோ போர் அடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள யந்திரமாக்குறேன். The presence of the Lord will come and touch you right now. நீ போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள யந்திரமாக்குறேன். தேவனுடைய வல்லமை வருகிறது, தேவனுடைய தொடுதல். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கர்த்தரை ஆராதித்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய வல்லமையின் பிரசன்னம் உங்களை இப்பொழுது அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நீ தகர்ந்து போனவள் அல்ல, நீ தகர்ந்து போனவள் அல்ல, தகர்க்கிறவள், தகர்க்கிற தேவ பிள்ளை நீ. சூழ்நிலையிலும் பிரச்சனைகளையும் போராட்டங்களை கண்டு தகர்ந்து போய் மூளை ஒடுங்குறவங்கள் அல்ல நீங்களும் நானும். ஆகினால தன் பக்தன் சொல்லுகிறான், ஆமென். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ரிபாலா ஷக்கதரலபா. நம்புவே இயேசுவை. நீ தகர்ந்து போகிறவன் அல்ல, நீ தகர்க்கிறவன்.
தேவனுடைய ஆவியானவர் அதைத்தான் இப்பொழுது ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். Amen. எல்லா திசையிலும் நீங்கள் நெருக்கப்பட்டு ஆமீன் சஞ்சலத்தை தண்ணீர்கள் எல்லா திசையிலும் வந்து எங்க வாழ்க்கை கவிழ்த்து போடுவதை நினைத்து கொண்டிருக்கிறோமா? சங்கீதம் 93:4 நினைத்துக் கொள்ளுங்கள். திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகள் திரளான தண்ணீர் வலிமையான அலைகளை பார்க்கிலும் மை லார்ட் இஸ் so high. என் ஆண்டவர் மிகவும் பெரியவராக உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் சும்மா இருப்பாரா? நம்முடைய ஜனத்திற்கு எதிராக வருகிற சூழ்நிலையை கண்டு அவர் அமைதியா இருப்பாரா? இருக்க மாட்டார். நிச்சயம் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யத்தான் போகிறார். அவர் என்ன செய்கிறார்? பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். 11ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. என்ன ஈட்டி என்ன வில்லுகள் ஒரு மனிதனுக்கு எதிராக வருகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆமென். ஒரு மனுஷனுக்கு எதிராக என்ன விதமான வில்களும் ஈட்டியும் வருகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். 11ஆம் சங்கீதம் Psalms 11:2. இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். ஆமே, இன்னைக்கு இதுதான் நடக்குது உலகம் எங்கும் பரவலா. துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார். பொறாமையினால். பொறாமை எதை செய்தாலும் எப்படி இவங்கனால இதை செய்ய முடியுது? இந்த ஊழியத்தை எப்படி செய்ய முடியுது? இத்தனை சூழல் மத்தியிலும் இன்னைக்கு ஒரு ஆஷாக்காத்த நான் ஃபீல் பண்றேன். there is something different. ஒரு ஆதி ஆஷாக்காத்த செம்மையான இருதயத்தின் மேல நீங்க சொல்றீங்க, நாங்க யாருக்கு தீங்கு செய்யல, யாருக்கு கெட்டது செய்யல, நாங்க பாட்டுக்கு எங்க ஜப ஊழியத்தை நாங்க பாட்டுக்கு ஊழியத்தை நாங்க பார்த்திருக்கிறோம். ஆனா எங்க மேலதானே கல்லடி வருகிறது, எங்க மேலதானே ஈட்டி எறிகிறாங்க, எங்க மேலதானே சொற்களை வீசுறாங்க, எங்க மேலதானே அம்ப நான்ல தொடுக்கிறாங்க. தேவஜனமே, உங்களுக்கு எல்லா செம்மையான இருதயத்தார் மேல அந்த காலத்துல சீக்ரெட்ல எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். கர்த்தர் விடுவாரா? நம்மை அவங்களுக்கு கரத்தை ஒப்பு கொடுத்துருவாரா? விடவே மாட்டார். அவர் என்ன செய்கிறவரா? ஈட்டியை முறிக்கிறவர், வில்லை ஒடிக்கிறவர். உங்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வில்கள் இப்பொழுது நீ அமர்ந்திருக்கும் போது அது உடையும். நீங்கள் ஐயோ வில்லு வந்துருச்சு, ஈட்டி எறிகிறாங்களே, ஐயோ அப்பா 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 என்று சொல்லி நீ கதறி புலம்பு இருக்க வேண்டாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் ஆண்டவரை குறித்து எனக்கு தெரியும். அவர் பூமியில பால் கடிப்புகளை நடத்துகிறவர், ஈட்டியை முறிக்கிறவர், வில்லை ஒடிக்கிறவர். நான் போறேன், அவர் சமூகத்துல நான் அமர்ந்திருக்க போறேன். அந்த தைரியமா, அந்த மன தைரியத்தோடு திட நம்பிக்கையோடு வந்து அப்பா சமூகத்துல காத்திருந்துருங்க. அமைதியா இருங்க. வேலையில பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, ஓயாம நமக்கு விரோதமாகவே காரியங்களை திட்டம் திட்டி பிளான் பண்ணி நமக்கு எதிராகவே இதெல்லாம் செய்து கொண்டிருக்காங்களா? நம்ம வாயின் வார்த்தையில பேச வேண்டாம், செய்கினால ஒரு பதில் அவங்களுக்கு சொல்ல வேண்டாம். அமைதியா இருப்போம். Be still and know that I am your God. Even in your midst of all your trouble and temptation, you know that I am your God. கர்த்தர் சொல்றார், அதன் எல்லா சூழ்நிலையின் மத்தியில நான் உன் தேவனா இருப்பேன் மகளே. நான் உனக்கு உன் வாழ்க்கையில உயர்ந்திருப்பேன். அன்பு சகோதரனை சகோதரியே, நீ எதை குறித்து நீ கலங்க வேண்டாம். ஏன்னா வேதம் அதுதான் சொல்லுது. சங்கீதக்காரன் சொல்லிட்டான், துன்மார்க்கர் வில்லை வளைக்கிறாங்களா? யார் மேல ரெடியா இருக்கிற? யார் மேல எய்யலாம்? எந்த தேவ பிள்ளை மேல எய்யலாம்? எந்த செம்மையான இருதயத்தின் மேல எய்யலாம்? அம்புகளை அந்தரங்கத்தில் எய்யும்படி அதை நானில தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் அமர்ந்திருந்த என்ன தெரியுங்களா நடக்கும்? அந்த அம்பையும் அந்த ஈட்டியும் ஆண்டவர் உடைத்து போடுகிற தேவனா இருக்கிறார்.
உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ரீகாதாரா ஷத்தனா மரகலபா ஓரதி அந்துனமா ஷகதரலபா. ஆமென் ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி எஸ் 54. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காத போகுங்கிறத நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். ஆனா அதை விட இன்னொரு வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆமென். அதே எஸ் 54 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள. ரொம்ப அழகாய் வேதம் சொல்லுகிறதை நம்மால் இங்க பார்க்க முடியும். வாசிக்கலாமா? ஆமென். 15 16 சேர்த்து வாசிச்சிருங்க சிஸ்டர். யாராவது இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் தான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன். ஆமென். தன் கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனை நான் தான் சிருஷ்டித்தேன். அதுக்கப்புறம் இந்த வார்த்தை சொல்லிதான் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் அல்லேலூயா. ஆமென். கெடுத்து நிக்கிறவனை நான் தான் சிருஷ்டித்தேன். கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான வேலையை உண்டு பண்ணுகிறவனே நான் தான் சிருஷ்டித்தேன். ஆனா ஒண்ணு சொல்றேன்ப்பா, அவன் எல்லாமே பண்ணுவான், எல்லாம் ரெடி பண்ணுவான். ரெடி பண்ணி உனக்கு விரோதமா அம்பு எய்வான், ஈட்டி எய்வான். ஆனா ஒண்ணு தெரியுங்களா, உன்னை வந்து தாக்காதுன்னு சொல்றாரு கர்த்தர். உங்களை வந்து டச் பண்ணாது. ஏன்னா அவனுக்கு உண்டு பண்றதுக்கும் அதை உருவாக்குறதுக்கும் அதிகாரத்தை தான் அவனுக்கு கொடுத்துருந்தேன் ஒழிய அந்த அம்போ அந்த ஈட்டியோ கெடுத்து நிற்கணும் பண்ணுகிற அதிகாரத்தை நான் அவனுக்கு கொடுக்கல. நான் உன்னை பாதுகாக்கிறவன். ஏனென்றால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆகையால் நீ தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதார். கர்த்தர் இன்னைக்கு எல்லாரும் இடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, என் பிள்ளை என் மகன் என் சமூகத்துல அமர்ந்திருக்க மாட்டானா, என் மகள் என்னுடைய சமூகத்துல அமர்ந்திருக்க. அவளுக்கு எவ்வளவோ நான் திட்டத்தை வச்சிருக்கிறேன், எவ்வளவோ காரியத்தை அவ சந்திக்கிற பிரச்சனைகள் போராட்டம் எல்லாம் எனக்கு தெரியும் தான். போடுறா ஓடுறா மாம்சத்துல ஓடுறா, சுயத்துல ஓடுறா, ஞானத்துல செயல்படுறா, பணத்துல செயல்படுறா, தன்னுடைய பலத்துல செயல்படுறா. ஆமா பண்ணி ஏதாவது செஞ்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லா மாத்திரணும். அங்க ஓடுறா இங்க ஓடுறா எல்லாம். ஆமா he goes everywhere. எல்லா பக்கம் வர்றான். ஆனா என் சமூகத்துல காத்திருக்க மாட்டேங்கிறாங்களே. நான் அவங்களுக்காக விசேஷித்த நோக்கத்தையும் விசேஷித்த பதிலை நான் வைத்திருக்கிறேன். அவங்க என் சமூகத்துல அமர்ந்தா போதும், அவங்களுக்கு விரோதமா வருகிற ஒண்ணு கூட வாய்க்காதே போகும். ரீபாலா ஷக்கா தரல. எங்க வாழ்க்கை சுனியமா போயிடுச்சு பாஸ்டர். எங்க வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. எங்க வாழ்க்கையை கவிழ்த்திருக்க பல மனிதர்கள் எழும்பி இருக்காங்க. என் வேலையிலிருந்து என்னை டீப் ப்ரோமோட் பண்ண நிறைய பேர் எழுதி இருக்காங்க. எங்க ஊழியத்துக்கு விரோதமா எங்களுக்கு எதிராக அநேகர் எழும்பி இருக்காங்கன்னு சொல்லலாம். தேவ பிள்ளைய கர்த்தர் ஒண்ணு உனக்கு வாய்க்காதுமா. ஒன்னும் ஒரு காரியம் குடும்பத்துக்கு எதிராக உருவாக்குற எந்த காரியம் வாய்க்காது. நான் உன்னுடைய தேவனா இருக்க. நீ என் சமூகத்துல அமர்ந்திருந்தா போதும், என் சமூகத்துல நீ காத்திருந்தா போதும், உனக்கான காரியத்தை நான் பார்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஈட்டி மாத்திரமா முறிக்கிறார், வில்லை மாத்திரமா ஒடிக்கிறார். ஏன் ஐயா நான் அமர்ந்திருக்க வேண்டும்? இதற்கு ஒத்த ஒரு வசன ஒரு ஆதாரத்தை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய கவனங்களை திருப்புங்கள். அந்த இடத்துல ஒரு மனுஷனை குறித்து உதாரணமாய் நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் இன்றைக்கு பலமாய் கிரியை செய்வாராக. நன்றி சுவாமி. ரீபாலா ஷக்கதரலபா ரீகதானா ரதீனமா ஷக்கதரலபா. ஆமென். வாசிக்கிறேன். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 22, 23, 24 3 வசனங்களை வேகமாய் வாசிக்க கேட்போம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல். சகோதரியே, ஏன் நான் அமர்ந்திருக்கணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறான்னா, அவர் ஈட்டியை முறிக்கிறார்னு சொன்ன, வில்லை ஒடிக்கிறார்னு சொன்ன, பூமி எங்கு யுத்தங்களை ஓயப்பண்ண. உண்மைதான், பூமி எங்கு யுத்தங்களை ஓயப்பண்ணுகிற உங்க வாழ்க்கை நடக்கிற யுத்தங்களை, சண்டைகளை, போராட்டங்களை, பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர மாட்டாரா? ஒரு தீர்வு கொடுக்க மாட்டார். நிச்சயம் கொடுப்பாரு.
செமையான இருதயத்தார் மேல அம்பு எய்யும்படி துன்மார்க்கர் வில்லை நானேற்றி வைத்திருக்காங்க, உண்மைதான். ஆனா இங்க ஒரு மனுஷனை குறிச்சு வேதம் சொல்லுது, வில் வீரர்கள் அவனை மனமடிவாக்கிட்டாங்க, அவன் மேல எய்தாங்களா, அவனை பகைத்தார்களா. யாருன்னா யோசேப்பு, யாக்கோப்பின் குமாரனாகிய யோசேப்பு குறித்து வேதம் சொல்லுகிறது. கடைசியில அவன் தகப்பன் தன் 12 குமாரனையும் தன் 12 கோத்திரமாகிய அந்த 12 புத்திரர்களையும் ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை தேவ ஆவியினால் அவன் ஆசீர்வதித்து வருகிறான். எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கை இருந்தது, எப்படியெல்லாம் அவங்க ஆசீர்வதிக்கப்பட போறாங்க, எப்படியெல்லாம் கர்த்தர் அவங்களை உயர்த்த போறாங்கன்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு கடைசி யோசேப்புக்கு வரும்போது அழகா தேவ ஆவியானவர் அவனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. யோசேப்ப வில் வீரர்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, மனமடிமாக்கினவங்க ஏராளம் பேர். யாருன்னா யார் அந்த வில் வீரர்கள்? கூட பிறந்த அண்ணன்மாரே. அவன் சொப்பனத்துக்கு, அவன் தரிசனத்துக்கு, அவன் திட்டத்துக்கு, தேவ அழைப்புக்கு யார் வில் வீரர்கள்? கூட பிறந்த 11 பேரும் தான் வில்லனுங்க. 11 பேர் தான் வில் வீரர்கள். இவனை எப்படி இவனுடைய கனவு நிறைவேறும் பார்க்கலாம், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்க்கலாம். ஆமா, வாடா சொப்பனக்கார, இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டிடுறோம், எப்படி உன் கனவு நிறைவேறுதுன்னு பார்க்கலன்னு சொல்லி அவனை பிடிச்சு அவனை ட்ரெஸ்ஸை கிழிச்சு குழியில போட்டாங்க. போறான் இஸ்மவேலர் இடத்துல விற்கப்பட்டு போர்த்திபாரின் அரண்மனைக்கு போறான். இங்க இருக்கும் போது அண்ணன்மார்கள் அவனுக்கு வில் வீரர்களாய் மனமடிவாக்கினார். கூட பிறந்த சொந்த ஓன் பிரதர்ஸ் became haters. கூட பிறந்தவனே அவங்களை மனமடிவாக்குற, வெறுப்புக்குள்ளாக்குற சகோதரர்களாய் மாறிவிட்டார்கள். போர்த்திபாவின் அரண்மனைக்கு போற, அங்கேயும் குற்றம் சாட்டப்படுகிற, செய்யாத குற்றத்தை செய்தேன் என்று சொல்லி அவனுக்கு எதிராக குற்றம் சாட்டி சிறைச்சாலை தலைவர் வில் வீரர்கள் அவனை அங்கேயும் மனமடிவாக்குறார்கள். ஆனா the scripture is written beautifully. இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை அழகா எழுதி இருக்கிறது. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். 24 வசனத்தை வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகா. யாராவது ஒருவர் 24 வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆனாலும் இவனுடைய வில், இவனுடைய பலன் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோப்புடைய யாக்கோப்பின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கல்மலையும். ஏன் பாஸ்டர் அமர்ந்திருக்கணும்? அமர்ந்திருக்கிறதுடைய ரீசன் என்ன? எல்லா திசையிலும் பிரச்சனை. என் ஆண்டவர் ஈட்டியை முறிக்கிறவர், வில்லை ஒடிக்கிறவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். இங்க ஒரு மனுஷனை குறிச்சு உங்களுக்கு காண்பித்து கொடுத்துட்டேன். வில் வீரர்கள் அவன் வாழ்க்கை, அவன் என்னைக்கு சொப்பனம் கனவு கண்டவனா அன்னையிலிருந்து வில் வீரர்கள் அவனை ஓயாம அவன் மேல அம்பு எய்துட்டே தான் இருக்கிறாங்க. தேவ திட்டம் அவனை நிறைவேற வரைக்கும் எய்துட்டே தான். ஆனா வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவனுடைய வில், அவனுடைய பலன் உறுதியா இருந்தது. இது யாரால் ஆயிற்றா? சங்கீதம் 46:10 வாசித்தோம் அல்லவா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியில் உயர்ந்திருப்பேன் என்று சொன்னான் அல்லவா? இங்கே யார் தாமே இவனை உறுதியாக நிற்க செய்தது? யோசேப்புடைய வில் உறுதியாக நிற்க செய்ததுக்கு என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன்? தேவனே அதற்கு காரணம். அவன் புயங்கள் யாக்கோப்புடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் கண்மலையும் இஸ்ரவேலின் கண்மலையுமான. 46ஆம் சங்கீதத்துல 11 வசனம் சொல்லுகிறது, பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் நாம் பயப்படும். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நம்முடைய உயர்ந்த அடைக்கலம். இந்த வில் வீரரை எல்லாவற்றையும் மனமடிவாக்கி இவன் வாழ்க்கை கெடுக்கணும்னு எழும்புனாங்க இல்லையா, அவங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் ஒண்ணுமில்லாம போக செய்து இவனுக்கு என்னவா ஆயிட்டாருன்னா 11 வசனம் 46:11, சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் அவன் உயர்ந்த அடைக்கலமானார். இங்க அதுதான் சொல்லுகிறது. ஆதியாகமம் 49:24 அவனுடைய புயங்கள் யாக்கோப்பின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமான. தேவ ஜனமே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க.
அவர் உயர்ந்திருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. எவ்வளவு நேரம், எவ்வளவு காரியத்துல பொறுமை. மனிதர் உங்களை குறித்து தூசிக்கிறார்களோ, உங்களை அவமானப்படுத்துகிறார்களோ, வேதனைப்படுத்துகிறார்களோ, பல விதத்திலும் உங்களுக்கு எலும்பு. ஆமே ஆமா ஆண்டவரே, இப்ப செய்யாம எப்பப்பா செய்ய போறீங்க? எத்தனை நாளைக்கு ஆண்டவரே நான் அமர்ந்திருக்க முடியும்? நமக்கு இது அவசரமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அமைதியா இருப்பா, கொஞ்சம் பீஸ்டர், அமைதியா நான் செய்யறேன். என் நேரத்துல நான் கரெக்டா செய்வேன். நான் உயர்ந்திருக்கிறத நீ பாப்ப நிச்சயமா பார்க்க. வேதத்துல அநேக உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். ஒரு அதினாமஷகள் நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். சங்கீதம் 46:10 ஆமே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன். நான் ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில கண்களை மூடி ஹல்லேலூயா 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 ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபிப்போம். ரீபாலா ஷக்கா தரலபா, நீங்க அமர்ந்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஆமா, ஹல்லேலூயா ஓரதிரப ஷலரதரம். ஆமென், ஹல்லேலூயா ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கொன்றும் குறையில்லையே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கொன்றும் குறையில்லையே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுப்பதில்லை. சொன்னதை செய்தி தகப்பனவர், சொன்னதை செய் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கொன்றும் குறையில்லையே. என்னாலும் நடத்துவாரே. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உடைய எல்லா நிலைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நெருக்கத்துல நான் என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. என்னதான் தீர்வுன்னு தெரியாம நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் சுய பலத்துல, மாம்சத்துல, ஞானத்துல, அறிவுல எதையாகிலும் செய்து விடலாம் என்று நான் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ அமர்ந்திருந்து நான் தேவன் என்று நீ அறிந்து கொள்ளுமா. நான் தேவன் அறிந்து கொள்ளுங்க சகோதரனே, சகோதரியே. உன் வாழ்க்கையில நான் உயர்ந்திருக்கிறத நீ பார்க்கத்தான் போக. ரீபாலா ஷக்கா தேவ பிரசன்னத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறான். தேவனுடைய மகிமைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரீபாலா ஷக்கா இந்த நினைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும், இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், இந்த வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். எதுவும் உங்களை பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது. உங்க பிள்ளைகள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.